Hi students, good afternoon. Last class la choice of emulsifying agent பத்தி டீடைலா பார்த்தோம். அதுல choice of surfactant. So வந்து emulsifying agent என்னென்னலாம் யூஸ் ஆகுது, என்னென்ன டைப் ஆஃப் emulsionக்கு எப்படி வந்து நம்ம emulsifying agent செலக்ட் பண்ணுவோம், என்ன ரேஞ்சில HLB வேல்யூ இருக்கும், HLB வேல்யூ each type of surfactant, each type of emulsionக்கு பார்த்தோம். Then auxiliary emulsifying agentsல என்னென்ன, அது வந்து என்னென்ன டைப் ஆஃப் emulsionsக்கு நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல preparation of emulsions பத்தி டீடைலா பார்க்க போறோம். Today's class is preparation of emulsions. So emulsions என்னென்ன மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா two method. First one is small scale method, second one is large scale method. So small scaleனாலே நமக்கு புரிஞ்சிச்சு, நம்ம செய்றோம் இல்லையா லேப்ல, லேபோரட்டரி மெத்தட். ஸோ லேப்ல நம்ம எப்படி பண்றோம், இந்த மோட்டர் அண்ட் பிசில்ல பண்ணுவோம், பாட்டில் மெத்தட்ல பண்ணுவோம். அது லார்ஜ் ஸ்கேல் இன் தி சென்ஸ் இண்டஸ்ட்ரியில பண்றாங்க இல்லையா, அதுதான் லார்ஜ் ஸ்கேல் மெத்தட். ஸோ லார்ஜ் லெவல்ல வந்து பண்றது, பெரிய இது கண்டெய்னர்ஸ்ல பெரிய பெரிய மெஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றதா லார்ஜ் ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு. ஸ்மால் ஸ்கேல்னால லேபோரட்டரி ஸ்கேல் லெவல்ல கொஞ்சமான குவான்டிட்டி பண்றது, லார்ஜ் ஸ்கேல்ல குவான்டிட்டி அதிகமா பண்றது, இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றாங்க இல்லையா, அதுதான் லார்ஜ் ஸ்கேல் மெத்தட். இன் ஸ்மால் ஸ்கேல் stable emulsion are prepared by three methods. So large small scale பொறுத்த வரைக்கும் stable emulsion எந்தெந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க, three method. அது எதுனா dry gum method. First dry gum method. So dry இந்த இடத்துல இருக்கு, so water வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். wet gum method, wetன்னு இருக்கு, so water ஆட் பண்ணுவோம். So இதுக்கும் இதான் வித்தியாசம் பாத்துக்கோங்க. So dry gum method, wet gum method, பாட்டில் மெத்தட். ஓகே, இந்த த்ரீ மெத்தட்ஸ்ல தான் நம்ம லேபோரட்டரி ஸ்கேல்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா, ஒவ்வொரு எமல்ஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுல. ஸோ ஆயில் இன் வாட்டரை ஒரு டைப்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம், வாட்டர் இன் ஆயில் ஒரு டைப்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் மெத்தட்னா அதுதான். ஸோ லார்ஜ் ஸ்கேல் இன் தி சென்ஸ் ஸ்டேபிள் எமல்ஷன் ஆர் ப்ரிப்பேர்ட் பை யூசிங் ஹோமோஜனைசர் அண்ட் கொலாய்டு மில் மிஷினரி. ஸோ ஹோமோஜனைசர் இது ரெண்டுத்துலயுமே என்ன மில்லிங், இதுல ஃபைன் particles கிடைக்கும். சரி, ஹோமோஜனைசர் அண்ட் கொலாய்டு மில். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை கம் மெத்தட் பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ பிஃபோர் ப்ரிப்பேரிங் எமல்ஷன் பிரைமரி எமல்ஷன் should be prepared first. ஸோ எந்த எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமல்ஷன் என்ன இருக்கும், ரெண்டு எமல்ஷன்லயுமே ரெண்டு டைப் ஆஃப் எமல்ஷன், ஆயிலும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். கம்ன்றது என்ன, எமல்சிஃபைங் ஏஜென்ட். சரியா, சோ அந்த கம் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஃபேஸையும் டிஸ்போஸ் பண்றோம். சரியா, ஒன்னோட ஒன்னு இன்வர்ஷன் ஆகாம ஃபேஸ் இன்வர்ஷன் ஆகாம டிஸ்போஸ் பண்ணோம். சரியா, சோ அந்த இது வந்து என்ன ப்ரொபோர்ஷன்ல நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது ஒவ்வொரு டைப் ஆஃப் எமல்ஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயில் இருக்கு பத்தியா, அது எல்லாமே அதுக்கு பொறுத்து அதோட ரேஷியோ டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆயில் வாட்டர் கம் ரெக்வயர்ட் ஃபார் மேக்கிங் பிரைமரி எமல்ஷன் ஆர். ஸோ வந்து பிரைமரி எமல்ஷன் மேக் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது ஒவ்வொரு ஆயிலை பொறுத்து டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எமல்ஷன் என்ன டைப், ஃபிக்ஸ்டு ஆயில், மினரல் ஆயில், வாலடைல் ஆயில், ஒலியோரெசினஸ் சப்ஸ்டன்ஸ். சரியா, ஸோ ஃபிக்ஸ்டு ஆயில் எமல்ஷன் என்னன்னா கேஸ்டர் ஆயில், ஷார்க் லிவர் ஆயில், இது ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டு ஆயில். ஸோ ஃபிக்ஸ்டு ஆயில்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா கேஸ்டர் ஆயில், ஷார்க் லிவர் ஆயில் அது ஃபிக்ஸ்டு ஆயில் ரேஷியோல போட்டுரும். ஃபிக்ஸ்டு ஆயிலுக்கு எவ்வளோ ஆயில் வாட்டர் கம்னா 4:2:1. ஸோ வந்து 4 ml ஆயில் எடுத்தா 2 ml வாட்டர் எடுக்கணும், 1 ml என்னது கம் எடுக்கணும், 1 கிராம் இல்லை 1 ml வந்து கம் எடுக்கணும் ஒரு அதுல ஒண்ணு. ஸோ இதுல வந்து 10 mlனா 5 எடுக்கணும், 2.5 எடுக்கணும், அது மாதிரி. ஸோ அதே மாதிரி மினரல் ஆயில் அப்படின்னா லிக்விட் பாரஃபின். ஸோ லிக்விட் பாரஃபின்னா மினரல் ஆயில் ரேஷியோ போடணும் 3:2:1. அதே மாதிரி வாலடைல் ஆயில்னா ஆயில் ஆஃப் டர்பன்டைன் ஈக்குவல் பிளஸ் ஆயில், இது ரெண்டும் வாலடைல் ஆயில் 2:2:1 ரேஷியோ. ஸோ ஒலியோஜீனஸ் ரெசினஸ் சப்ஸ்டன்ஸ்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மேல்ஃபெரன், பால்சம் ஆஃப் பெரு, பால்சம் ஆஃப் பெரு, இதுதான் பால்சம் ஆஃப் பெரு. ஸோ 1:2:1. ஸோ இதோட இதுக்கெல்லாம் வந்து கேஸ்டர் ஆயில், ஷார்க் லிவர் ஆயில், ஃபிக்ஸ்டு ஆயில். ஸோ ரேஷியோ வந்து 4:2:1 போடணும். லிக்விட் பாரஃபின் அப்படின்னா மினரல் ஆயில். ஸோ வந்து அங்கே எவ்வளோ போடணும் நம்ம யோசிக்க கூட. லிக்விட் பாரஃபின் அந்த இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா அது மினரல் ஆயில்னா ஸோ 3:2:1. ஆயில் ஆஃப் டர்பன்டைன் ஈக்குவல் பிளஸ் ஆயில் கொடுத்துட்டாங்கன்னா வாலடைல் ஆயில், அதோட ரேஷியோ 2:2:1. ஸோ ஒலியோஜீனஸ் ஒலியோ ரெசினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பால்சம் ஆஃப் டொல்லு, பால்சம் ஆஃப் பெரு, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மேல்ஃபெரன். ஸோ அதுக்கு வந்து ரேஷியோ 1:2:1. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம போட்டு வச்சிடணும். ட்ரை கம் மெத்தட்ல எப்படின்னா the modern pestle should be absolutely dry. ஸோ வந்து மாடர்ன் பெசில் வந்து வெட்டா இருக்கக்கூடாது, நனைஞ்சு கழுவியே வச்சிருக்க கூடாது. அப்படியே கழுவி இருந்தாலும் அசிட்டோன் போட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை கம் மெத்தட்ல நம்ம கம் பிளஸ் ஆயில் ரெண்டு தான் ஆட் பண்ணுவோம், வாட்டர் வந்து லாஸ்டா தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உள்ள சொல்லும் போதே புரியும். ஸோ 1 part of gum is triturated. ஸோ எவ்வளோ வந்து கம் எடுக்கணும் இதுல. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ஆயில் ரேஷியோ. ஸோ 1 part of gum எடுத்து ஃபர்ஸ்ட் அதை வந்து என்னன்னா ட்ரககாந்த இதுதான கம்மா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடர்ன் பெசில போட்டு ட்ரைச்சுரேட் பண்ணி ஃபைன் பார்ட்டிகளா நம்ம வச்சுக்கிறோம் வித் 4 parts ஆஃப் ஆயில் இன் ட்ரை வாட்டர். ஸோ 4 மடங்கு சரியா 4 parts ஆஃப் ஆயில் எடுத்து அந்த ட்ரை கம் நம்ம ட்ரைச்சுரேட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஆட் பண்றோம். தென் 2 parts ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட பார்ட் என்ன,
2. So 2 parts of water கடைசி ஆட் பண்றோம். ஆட் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா trichurate will in same direction. So வந்து emulsion suspension எந்த biphasic dosage formனாலையும் direction of trituration is important factor. So வந்து நம்ம clockwise சுத்தி டக்குன்னு anti clockwise சுத்தணும்னா ஒரு 2-3 trituration என்ன phase separation நடக்க ஆரம்பிச்சதுல நல்லா பார்க்கலாம். சரி, so same direction until clicking sound is produced. இந்த கம் ஆயில் ரெண்டும் சேர்ந்து ஒரு மியூசிலேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும்போது என்ன கிளிக்கிங் சவுண்ட் வரும். கிளிக் கிளிக் கிளிக்னு உள்ள ஒரு நம்ம ப்ராக்டிக்கல்ல போடும்போது நல்லா ஃபீல் ஆகும். ஸோ கிளிக்கிங் சவுண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் பிகம் ஒயிட். ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து ஒயிட் கலரா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா at the stage of emulsion is known as primary emulsion. So அதுதான் வந்து primary emulsion அப்படின்னு அர்த்தம். So இந்த primary emulsion ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே ஜஸ்ட் வந்து அடுத்து வந்து என்ன கண்டினியூஸ் ஃபேஸோ அதை வச்சு நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபேஸ் செப்பரேஷன் நடக்காது. primary emulsion ஃபார்ம் ஆயிட்டாலே emulsion ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 1 part of gum, then 4 part of oil, then ரெண்டே triturate பண்ணிட்டு 2 part of water. ஸோ வாட்டர் வந்து கடைசி ஆட் பண்றோம். If any solid ingredients are present in formulation, they should be dissolved in small portion of water. ஏதாவது solid particle இருந்துச்சு அப்படின்னா small portion of water dissolve பண்ணிடுறோம். This solution and other liquids are added to the primary emulsion. If any ஏதாவது வேற ஏதாவது liquids இருந்துச்சு, flavors ஏதாவது ஆட் பண்ணோம்னா இந்த சொல்யூஷனோட நம்ம ஆட் பண்ணிட்டு மேக் பண்றது. Then more water is added to produce required volume. So water oily water அப்படின்னா வாட்டர் வச்சு மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடும். அதே தான் வெட் கம் மெத்தட். ஃபர்ஸ்ட் 1 part of gum is triturated with 2 parts of water. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஆயிலுக்கு பதிலாக இந்த இடத்துல வாட்டர், ஏன்னா வெட்டிங்கிறனால ஃபர்ஸ்ட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து 4 portion of ஆயில் எடுத்து ஆட் பண்ணிட்டு சேம் கிளிக்கிங் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்னா பிகம்ஸ் ஒயிட் வர வரைக்கும் அந்த ஒயிட் கலர் வந்துச்சுன்னா பிரைமரி எமல்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இஃப் எனி சாலிட் இன்கிரீடியன்ஸ் இருந்ததுன்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சேர்க்கிறோம். ரெண்டும் இதுதான். ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா கம் பிளஸ் ஆயில், இது கம் பிளஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வாட்டர் சேர்க்கிறோம், இதுக்கப்புறம் ஆயில் சேர்க்கிறோம். ஸோ இதான் வந்து வெட் கம் ட்ரை கம் மெத்தட். தென் பாட்டில் மெத்தட். So bottle method na, in this method oil is taken in a large bottle and then powdered in a then powdered dry gum is added. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்து பாட்டில ஷேக் பண்ணிட்டு நல்லா அதுக்கப்புறம் ட்ரை கம் வந்து பவுடர் ஃபார்ம்ல ட்ரை கம் ஆட் பண்றோம். The bottle is shaken vigorously. So gum plus oil ரெண்டையும் சேர்த்து பாட்டில வந்து விகரஸா ஷேக் பண்றோம் until oil and gum are mixed thoroughly. So ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ வந்து நல்லா கண்டினியூஸா ஷேக் பண்றோம். நம்ம இந்த வெட் கம் ட்ரை கம் தான் லேப்ல வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். Then calculated amount of water is added at once and bottle is shaken vigorously until primary emulsion is formed. ஸோ மாடர்ன் பெசில் வரனால கிளிக்கிங் சவுண்ட் வரும், பிரைமரி எமல்ஷன் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் ஷேக்கிங் பண்ணுவோம் பாட்டில் மெத்தட்னால. ஃபர்ஸ்ட் ஆயில் கம்மை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி கண்டினியூஸா விகரஸா ஷேக் பண்றோம். சரியா? தே ஷுட் பி டிசால்வ்ட் இன் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வாட்டர்ஸ். அதே மாதிரி மற்ற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் இருந்து ஆட் பண்ணிட்டு தென் மேக்கப் வால்யூம் வித் வாட்டர் அண்ட் ஆடட் டு ப்ரொடியூஸ் ரெக்கார்ட் வால்யூமை மேக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்மால் scale method. Then large scale method, the homogenizer and colloidal mill வந்து large scale methodல extemporaneously preparations க்கு யூஸ் பண்ணோம். So homogenizer in the sense a coarse emulsion is prepared in a mortar. Coarse emulsion வந்து mortarல prepare பண்ணிட்டு in then transfer to the hand homogenizer. Coarse emulsion என்ன பார்ட்டிகல் பெருசா இருக்கும். ஸோ வந்து பார்ட்டிகல் பெருசாவே வந்து மோட்டர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் ஹேண்ட் ஹோமோஜனைசரோட வேலை என்ன, எல்லாத்தையும் ஸ்மால் பார்ட்டிகலா பிரிச்சு ஸோ வந்து ஒரு ஹோமோஜினஸா கொண்டு வரும். திஸ் எமல்ஷன் இஸ் பாஸ்ட் த்ரூ ஏ நேரோ அப்பரேச்சர். ஸோ நேரோ அப்பரேச்சர், நேரோ அப்படின்னா குறுகிய அப்படின்னு அர்த்தம், அப்பரேச்சர் அப்படின்னா துவாரம். ஸோ துவாரம் வழியா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உடஞ்சு ஃபைன் பார்ட்டிகல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அண்டர் ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர்ல வந்து என்ன ஆகுது, நம்ம கோர்ஸ் எமல்ஷனை வந்து மாடர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹேண்ட் ஹோமோஜனைசர்ல மாத்துறோம். அண்ட் தேர் பை குளோபல் சைஸ் இஸ் ரெடி. ஸோ வந்து அதோட குளோபல் சைஸ் ரெடியூஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ செடிமெண்டேஷன் கிரீமிங் அதான் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த சைஸை பொறுத்து. ஸோ வந்து ஃபைன் பார்ட்டிகலா தான் இருக்கும். The emulsion is passed through homogenizer several times. So several time பாஸ் பண்ணும்போது கோர்ஸ் எமல்ஷன்லாம் ஃபைன் எமல்ஷனா மாற ஆரம்பிக்கும் until a satisfactory product is formed. So satisfactory product வந்து ஃபார்ம் ஆகுற வரைக்கும். சரியா? Then colloidal mill. So colloidal mill, ரெண்டாவது மெத்தட் colloidal mill. A coarse emulsion is prepared in a mortar, then it is passed through a colloidal mill through a inlet. So வந்து coarse emulsion மாட்டர்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் coarse emulsion அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹேண்ட் ஹோமோஜனைசர்ல போட்டோம். இதுல வந்து colloidal mill தான் மாத்துறாங்க, அவ்வளவுதான் இன்லெட்ல. colloidal mill consist of colloidal mill என்ன இருக்குன்னா rotor and stator. So rotor and stator. So சுழற்சி பண்றது ஸ்டேட்டர்ன்றது ஒன்னு ஸ்டேபிளா இருக்கும், இன்னொன்னு சுழண்டுகிட்டே இருக்கும். ஸோ சுத்திக்கிட்டே இருக்கும்போது rotor is allowed to rotate high speed. இந்த rotor அப்படின்றது என்னன்னா சுழற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹை ஸ்பீட்ல சுழலும் போது என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அஜிடேட் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ
ட்ரெமெண்டஸ் ஷியரிங் ஆக்ஷன்ஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் மூலமா, அதாவது மிக்சியில் அரைதுல அதே மாதிரி தான். ஸோ வந்து நடுவில் இது இருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோ, சுற்றி பிளேடு இருக்குமா. ஸோ வந்து நம்ம என்ன போடுற போது நல்லா ஹை ஸ்பீட்ல சுற்றும் போது அரைதா ஃபைன் பார்ட்டிகலா அதான். ஸோ விச் எஃபெக்ட்ஸ் இஸ் அ ஃபைன் டிஸ்பர்ஷன். ஸோ ஃபைன் டிஸ்பர்ஷனா மாறிடும். த எமல்ஷன் இஸ் பாஸ்ட் த்ரூ a colloidal mill several times. ஸோ colloidal mill மறுபடியும் பாஸ் பண்ணும்போது பார்ட்டிகல் வந்து should be very fine. So satisfactory product is formed. So final product is collected through a outlet. So outlet மூலமா final product collect பண்றாங்க. So large scale methodல என்ன இருக்குன்னா homogenizer and colloidal mill. சரியா? So next classல இதுதான் வந்து preparation of emulsion. So next classல HLB values or HLB system பத்தி டீடைலா பாப்போம். ஓகேவா? Thank you.